அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்டோபர் 3ஆம் தேதி நம்மளுக்கு 25,721 வர்த்தகமாயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இது நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் கேப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபியூச்சர் வந்து க்ளோஸ் ஆனது 25,969. அப்போ இங்கேருந்து ஒரு 200 புள்ளிகள் இல்லாமல் நம்மளுக்கு ஆரம்பமாக போகுது. அப்போ இது வந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுன் அப்படின்னு சொல்ல இதற்குண்டான ப்ரீமியம் வித்தியாசம் நம்மளுக்கு 175 புள்ளி இருக்குது. அப்போ இவங்க 25,750 வர்த்தகமானா இதிலிருந்து 150 புள்ளிகள் நம்ம கழிச்சோம்னாலே 25,650 to 600 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நம்மளுக்கு ஸ்பாட் மார்க்கெட். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு 25,850 தான் இந்த வீக்லி கான்ட்ராக்டோட க்ளோசிங்காக இருந்தது. அப்போ 850 நம்ம பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு, என்ன அவங்க பயப்படும் நிலையை நம்ம பார்ப்போம். இப்போ 25,800 இப்போ 16 ரூபா வித்தியாசம்னா 25,816 வந்து ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா இதற்குண்டான வித்தியாசம் 16 ரூபா. இதில் யார் அதிகமாக இருக்காங்கன்னா கால் அதிகமாக இருக்காங்க, அதனால் ப்ரீமியத்தில் இருக்குன்னு அர்த்தம். ப்ரீமியம்னா 25,800க்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஃபியூச்சர் வீக்லி ஃபியூச்சர் கால்குலேஷனுக்காக அப்படி சொன்னது. இப்போ 25,800 கால் ஆப்ஷன் படி 81 ரூபாய், 25,881. புட் ஆப்ஷன் 65 ரூபாய்னா 25,735. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை கூட்டினா 146 150ன்னு வச்சுக்கலாம். 25,650 இந்த பக்கம் 25,950. 25,800 கால் புட்டோட அடிப்படையில் 25,735க்கு கீழே இருந்தால் புட் செல்லர் பயப்படுவாங்க. 25,650க்கு கீழே இருந்தால் கால் புட் செல்லர் ரெண்டு பேருமே பயப்படுவாங்க. 25,881க்கு மேலே இருந்தால் கால் செல்லர் மட்டும் பயப்படுவாங்க. 25,950க்கு மேலே இருந்தால் கால் புட் செல்லர் ரெண்டு பேருமே பயப்படுவாங்க. 25,800 அடிப்படையில் புட்டோட ஹை 135 அப்படின்னா 25,665 இது ரொம்ப முக்கியமான இடமா பார்க்கப்படுகிறது. காலுடைய ஹை 177 அப்படின்னா 25,977 இது ஒரு இம்பேக்டடாக பார்க்கப்படுகிறது. இதற்கு உண்டான தொலைவு ஒரு 300 புள்ளிகள்னா 150 புள்ளிகள்னா 25,810 அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி இவங்களது வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது. அடுத்து நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி 10, இவங்க வந்துட்டு ஒரு 8 இருக்கிறாங்க. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்றைக்கி அதிகரிக்கிறதா இல்லை குறைகிறதான்னு பாருங்கள். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு எடுத்தெடுப்பிலேயே ஒரு 9:30-10 மணிக்குள்ளேயே இப்போ இது 10 இருக்கிறது, இங்கே 8 இருக்கிறது, ஒரு 6 5 மாறுது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் நம்ம பார்க்கவே கூடாது அந்த அளவுக்கு. ஆனால் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதை பாருங்கள். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா 25,800 கால் புட் ஒரு 82 ரூபாய், இவங்க 61 ரூபாய்னா அப்போ ஒரு 70 ரூபாய் நம்ம சராசரியாக வச்சுக்கலாம் மீட்டிங் பாயிண்ட். அப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து இப்போ மார்க்கெட்டு 25,700 இருக்காங்க அப்படின்னா இந்த 700 கால் புட் வந்துட்டு 70 ரூபாய்க்கு கீழே இருக்கிறாங்களா 70 ரூபாய்க்கு மேலே இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். இது நேரம் போக போக இது 70ங்கிறது 60 50 40 30 20 10ன்ட்டு இந்த 25,700 கால் புட்டோட விலையை சொல்லலை, அடுத்த மணியாக இருக்கக்கூடிய விலையை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இது இப்படி கரைஞ்சி தான் 3:30க்கு 0 ஆகணும். என்ன மாதிரி சூழ்நிலையில் அவங்க போகிறாங்க அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு எக்ஸ்பைரி வந்து அடுத்த எக்ஸ்பைரி செட் பண்ணிக்கலாம். அதை ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அக்டோபர் 9ஆம் தேதி கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 53,000 கால் 53,000 புட்டை கொடுத்துட்டாங்க. 53,000 இது வந்து ஒரு மல்டிபிள் ஹெச் கொடுத்ததுனால 53,000க்கு கீழே இருக்கிறது எல்லாமே
ஒரு மாற இம்பேக்டடும் 53,000க்கு மேலே இருக்கணும். இது 53,000 புட் வந்து 337 ரூபா கொடுத்ததுனால 52,663 அப்படிங்கிற இடத்திற்கு கீழே இருந்தால் இந்த புட் செல்லருக்கு ரொம்ப ரொம்ப வலிமை ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதே கால் செல்லர் வந்து பார்த்திங்கன்னா 387, அப்போ 53,387. இவங்களோட ஹை பார்த்துட்டா 446 புட்டோட ஹை, அப்போது 52,564 அப்படிங்கிற இடம் 54 அப்படிங்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு கீழே இருக்கிற வரை நம்மளுக்கு வந்துட்டு புட் செல்லர் ரொம்ப பேனிக் ஆகக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்கும். அதனால் இதில் உற்று கவனிங்க. இது வந்து சப்போர்ட்டாகவும் மாறும் மார்க்கெட்டுக்கு, இல்லை அதுக்கு ரெசிஸ்டன்ஸாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதோட இம்ப்ளைட் வாலிட்டி நம்ம பார்க்கணும். இதோட இம்ப்ளைட் வாலிட்டி 11 இருக்காங்க. இது அதிகரிக்கிறதா இல்லை குறைகிறதா அப்படின்னு பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.